ஹலோ நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பேபி அண்ட் பேபி இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். குழந்தை மாறி போனதுக்கு அவ்வளோ அக்கப்போறா, காமெடி வந்து பாஸ் ஆனதா அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிகளை போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னை விமான நிலையத்தில் கோவைக்கு செல்வதற்காண்டி கிளம்புவதற்காண்டி காத்திருக்கிறாரு ஜெய்யி. இதே டயத்தில் மதுரைக்கு செல்வதற்காக தயாராகவும் இருக்கிறாரு குணாவான யோகிபாவும். தங்களது மனைவி குழந்தைகளுடன் காத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இவர்களுக்கு வந்து பயணம் வந்து ஆரம்பிக்குது. அப்போது சிவாவின் ஆண் குழந்தை வந்து குணாவிடமும், குணாவின் பெண் குழந்தை வந்து சிவாவிடமும் மாறி போயிடுது. இது ஒரு கட்டத்தில் வந்து தெரிய வருது. வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கும் இருவரையும் சில கட்டுப்பாடான அன்போடு வந்து வரவேற்க காத்திருக்கிறாங்க அவர்கள் தந்தைகள். இந்த டயத்தில் சிவாவின் தந்தை யார்? சத்யராஜ். தனது பரம்பரை சொத்துக்காக ஆண் வாரிசையும், குணாவின் தந்தை சோதிட சாஸ்திரிகளின் அடிப்படையாக ஒரு பெண் வாரிசையும் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிலையில் குழந்தைகள் வந்து மாறி போனதையும் எப்படி வந்து சமாளிக்கிறாங்க, இருவரின் குழந்தைகளும் பெற்றோர்கள் வந்து கைகளுக்கு எப்படி வந்து சேருது என்பதை நகைச்சுவையாக சொல்ல முயன்றுகிறார் பேபி அண்ட் பேபி. தேவையில்லாத இடத்துல மாஸ் ரியாக்ஷனு, சென்டிமெண்ட் காட்சிகள், ஒட்டாத நடிப்பு, எப்படின்னு மேக்கப்பு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஜெய்யவே காணவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். போஸ்டர் ஓட்டு அளவுக்கு கூட இவரை வந்து சும்மாரம்பா வந்து நடிக்க விட்டுருக்காங்க. அதிலும் நடிகர் விஜய் போல் இவர் மிமிக்ரி செய்கிறது, பாடி லாங்குவேஜ்லாம் இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எப்பயும் போல் யோகிபாவை கலாய்க்குங்கிற பேரில் ஏதோ காமெடி வந்து பண்ணியிருக்கிறாரு. மக்கள் எல்லாமே வந்து விரல் வெட்டும் அளவுக்கு வந்து எண்ணி பார்த்து தான் வந்து அங்கங்கே காமெடி வச்சுக்கிறாங்க. சாய் தன்யா, பிரக்யா நக்ரா ஆகிய இரு கதாநாயகிகளும் வந்து குழந்தையை வந்து காணவில்லை என்று அழுவதற்கு, சில காட்சிகள் வந்து பாடுவதற்கு ஒரு பாடலும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. ஆண் வாரிசுக்கு அடம்பிடிக்கும் சத்யராஜ் நடிப்பு வந்து பெரிதாக வந்து சொல்லி கொண்ட அளவுக்கு இல்லை. அப்புறம் வந்து சோதிட சாஸ்திரத்தில் வந்து தும்மினாலும் சகுனம் பார்க்கும் இளவரசர் வந்து ஒரு சில இடங்களில் வந்து கிச்சு வந்து மூற்றார் தான் சொல்ல முடியும். இவர்களை தவிர மொட்டை ராஜேந்திரன், ஸ்ரீமனு, தங்கத்துறை, ஆனந்தராஜ், சிங்கம்பொலி, ரெடியன் கிங்ஸ்லி, விக்னேஷ்காந்த் என எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பக்கா வந்து சிரிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி அந்த படத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டு இமானோட இசை வந்து வரியும் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொஞ்சம் எதிர்பார்க்க அளவு இருக்குது. பின்னணி இசையும் அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து செட்டால்னு தான் சொல்ல முடியும். டிபி சாரதியின் ஒளிப்பதிவு, கே ஆனந்தகுமாரின் படத்தொகுப்பு ஆகியவை வந்து ஏதோ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மேக்கிங் செய்துள்ள படத்தை வந்து இப்போ வந்து எடுத்து அந்த படத்தை வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாமா கேட்டால், அந்தளவுக்கு காமெடின்னு சொல்கிற பேருக்கு வந்து உள்ளே போய் பார்த்தா எல்லா காமெடியாக இருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து காமெடிலாம் அந்தளவுக்கு கிடையாது. ஃபேமிலியோடலாம் வந்து பார்க்குற அளவுக்கு இந்த படம் அந்தளவுக்குலாம் ஏதோ வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கிறாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2 கொடுக்குறேன். அந்தளவுக்கு தான் அந்த படம் ஒர்க்ஸ் தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.